என்ன லஞ்சு? வெள்ளிக்கிழமை என்ன கருணக்கிழங்கு வறுக்க போகிறேன், பருப்பு கடைய போகிறோம், பருப்பு ரசம் வைக்க போகிறேன், பீன்ஸ் கார பொரியல் பண்ண போகிறேன். இந்த பருப்பில் 2 தக்காளி போட்டிருக்கேன், அதை எடுத்து ரசத்துக்கு அப்படியே போட்டுப்பேன். அதனால் முழுசாக போட்டிருப்பேன், பார்க்காத இன்னத்துக்கு அப்படியே கட் பண்ணாமல் போட்டு பண்ணிட்டு. இது ஒரு ட்ரிக்கா? ட்ரிக்காக சீக்கிரமாக முடிய பருப்பு வச்சு தானே ரசம் வைக்க போகிறோம், அதனால் தக்காளி அதிலே போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, கருணக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். அது கருணக்கிழங்கு இல்லை, என்ன சொன்னாங்க கமெண்ட்ஸில்? சேனைக்கிழங்குன்னு சொல்ல சொன்னாங்க. சேனைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். சென்னையில் எல்லாரும் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி ஒரு சொல்லுவாங்க. பெங்களூர் கத்திரிக்காய்னுவோம், சில பேர் அதை சவு சவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் காத்தடிக்குது எனக்கு. சரி, அண்ணி முடிச்சு காரப்பொரியல், வெங்காயம் தக்காளி போட்டு காரப்பொரியல் பண்ண போகிறோம். பீன்ஸு அண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இது சேனைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது வேக வச்சு தாளிச்சு பருப்பு தாளிக்கணும். பருப்பு இருந்துச்சு கடைஞ்சி தாளிக்கணும். ரசமும் தாளிக்கணும். ரசப்பொடி போட்டு ஒரு கொதி பருப்பு தண்ணி, பருப்பு போட்டிருக்கேன், வேக வச்ச தக்காளி, பருப்பு ரசம் பொடி வச்சு இப்போ தாளிச்சு போட்டு நான் 2த்துக்கும் ஒரே கறி வச்சுருக்கேன். ரசத்துக்கும் பருப்புக்கும் ஒன்றாவே தாளிச்சு போட்டீங்க. பருப்பு ரெடி, ரசம் ரெடி. பருப்பு ரசம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை பருப்பு, பூண்டு போட்டிருக்கேன், வெங்காயம், எதுக்கு இந்த வெங்காயம் வளர்க்குறீங்க? பீன்ஸ் காரப்பொரியல் பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளி, சின்ன தக்காளி போட்டுருக்கேன். யூஸ்வலாக தேங்காய் போட்டு பண்ணுவோம், இப்போ வெங்காயம் தக்காளி மிளகா தூள் போட்டு பண்ணுவோம். பீன்ஸ் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுவோம். குருமா கட் பண்ணுவோம். குருமா பண்ணி வச்சுக்கலாம். மூடி வச்சு என்ன லஞ்ச் இன்னைக்கு? என்னன்னு பார்க்கலாங்களா? சுட சுட வெள்ளை சாதம், கருணக்கிழங்கு, சேனைக்கிழங்கு வறுவல், காரப்பொரியல், பீன்ஸ் காரப்பொரியல், பருப்பு ரசம், தக்காளி பருப்பு கடைஞ்சிருக்கோம், வேர்க்கடலை சட்னி தோசைக்கு. இதுதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வேர்க்கடலை சட்னியா